இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 பேரிடம் ரூபாய் 3.63 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் 16,319 பேர் பதிவு செய்த நிலையில் அதில் 13,149 பேர் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ்நாட்டில் வெப்பம் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது பல இடங்களிலும் கோடை மழை பெய்து வருகிறது. கோடை மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளுக்கு மே 1 முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கொளுத்தி வரும் கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறையை நீடித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 12ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும். அன்று 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் பள்ளிகள் திறந்தவுடன் பாடநூல், நோட்டு, சீருடை, துணி மற்றும் தையல் கூலி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 பேரிடம் ரூபாய் 3.63 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் நடராஜன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளம் வழியாக பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய நடராஜன் ரூபாய் 2.40 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்திருப்பதைப் போல கணக்கு காட்டப்பட்டதாம். ஆனால் அந்த பணத்தை நடராஜனால் பெற முடியவில்லை. இதுகுறித்து அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ். இவரது கடன் அட்டையில் இருந்து ஸ்ரீனிவாசனின் கவனத்திற்கு வராமலேயே மர்ம நபரால் ரூபாய் 18,000 எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அவசர தேவை மற்றும் வங்கிக் கடன் செயலி என பல்வேறு காரணங்களை கூறி இணைய வழியில் மேலும் 6 பேரிடம் நூதனமாக பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 8 பேரிடம் ரூபாய் 3.63 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து இணையவழி போலீசார் விசாரணை வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் 16,319 பேர் பதிவு செய்த நிலையில் அதில் 13,149 பேர் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்காக விண்ணப்பம் சென்டாக்கில் கடந்த 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டது. இதற்காக கால அவகாசம் கடந்த 22ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட நிலையில் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று மே 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று வரை சென்டாக் இணையதளத்தில் 16,319 பேர் உயர் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் பதிவு செய்திருந்தனர். இதில் நிறைவு செய்த விண்ணப்பங்கள் 13,149 பேர் சென்டாக்கில் சமர்ப்பித்துள்ளனர். விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். எனவே எஞ்சியவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இன்று மாலைக்குள் சமர்ப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணை சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் PK விஜய் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இவர் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் மற்றும் பல பெண்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மது பாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் போலீசார் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது லோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர்.
விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கலால் போலீசார் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர் பன்ருட்டி தட்டாம்பாளையம் பகுதியை சேர்ந்த குமார் என்பதும் தெரிய வந்துள்ளது. போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்தது வில்லியனூரை அடுத்த அருமாத்தபுரம் சக்திவேல் என்பதும், இந்த போலி மதுபான ஆலைக்கு பின்னால் முக்கிய அரசியல் புள்ளிகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. 10 கண்ணுக்கு அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலா நகரில் போலி மதுபான ஆலை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கு நேற்று இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால் போலீசார் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர். சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்தது ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த அண்ணாதுரை. அதே ஊரை சேர்ந்த சதீஷ் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை அடுத்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரையும் கைது செய்தனர். இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் 4848 மது பாட்டில்கள், ரூபாய் 3,70,000 பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் போலி மதுபானம் தயாரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மது பாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் பல அரசியல் பிரமுகர்கள் இந்த சம்பவத்தில் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஜவஹர் பால்பவனில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் கடந்த மே 2ஆம் தேதி தொடங்கி 1 மாதமாக நடைபெற்றது. இங்கு நடனங்களான பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிதார், கீபோர்ட், ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் மற்றும் தேக்வாண்டோ தற்காப்பு கலை ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. 5 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு கோடைக்கால பயிற்சி முகாமில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1600க்கும் மேற்பட்ட 6 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் பயனடைந்தனர். இதன் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் ஜவஹர் பால்பவனின் தலைமை ஆசிரியர் மணிவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் முனுசுவாமி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழாவை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியேற்றத்துடன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், மீரட் மறை மாவட்ட பேராயர் பாஸ்கர் ஏசுராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 9ஆம் தேதி செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவுகளின் இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மற்றும் பெண்கள் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகின்ற 4ஆம் தேதி 8 மணி அளவில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. புதுச்சேரி பிராந்தியத்தில் வாக்கு எண்ணிக்கையானது லாஸ்பேட்டில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 2 மையங்களிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில், ஏனாமில் டாக்டர் NRK அரசு கலைக் கல்லூரியிலும் 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் வாக்குகள் எண்ணப்படுகிறது என்றார். மேலும் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், வாக்கு எண் மையத்துக்குள் அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் அடையாள அட்டை இவற்றை தவிர வேறு எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்கள் கைபேசியை கண்டிப்பாக எடுத்து வரக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 100 மீட்டர் தூரத்திற்குள் வாகனங்கள் போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 4ஆம் தேதி முழுவதும் மதுபான கடைகளும் மூட உத்தரவிட்டுள்ளது என்று தெரிவித்தார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காமராஜர் தொகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மற்றும் செயலாளர் புசி ஆனந்த் சொல்லுக்கு இணங்க, புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் முன்னிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் தலைவர் விஜய் தலைமையில் கழக நிர்வாகிகள் இணைந்து உலக பட்டினி தினமான செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொகுதி கழக பொறுப்பாளர்கள் வினோத், வெங்கடேஷ், செந்தில்குமார், புகழேந்தி, வினோத், லக்ஷ்மணன், மணி, தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நடிகர் சூரி நடித்து வெளியான கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து தலைமை நற்பணி மன்றம் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி மேளதாளத்துடன் கொண்டாடப்பட்டது. முன்னணி நடிகர்கள், பிரபல நடிகர்கள் திரைப்படம் வெளியாகும் பொழுது அவர்களது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாலாபிஷேகம், சில சமயங்களில் பீர் அபிஷேகங்கள், அன்னதானம் வழங்கி கொண்டாடுவார்கள். அந்த வகையில் காமெடி நடிகராக இருந்து நடிகராக முன்னேறி உள்ள நடிகர் சூரி நடித்த கருடா திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. அதேபோன்று புதுச்சேரியில் 5 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. இதையொட்டி கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து புதுச்சேரி சூரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி சூரி கட்டவுட்டிற்கு மாலைகள் அணிவித்தும், பட்டாசுகள் வெடித்தும், இனிப்புகள் வழங்கியும் மேளதாளத்துடன் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து திரைப்படம் பார்க்க வந்தவர்களுக்கு 5 வகையான சாதம் என அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில நடிகர் சூரி தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக புதுவை மாநில தலைவர் தன்ராஜ், செயலாளர் சந்தோஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 பேரிடம் ரூபாய் 3.63 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் 16,319 பேர் பதிவு செய்த நிலையில் அதில் 13,149 பேர் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.